ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆங்கர் சவுந்தரராஜா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ராஜ் டிவி ஸ்டுடியோவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்காங்க. ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த படத்தோட டீம் ஹீரோஸ் வந்திருக்காங்க, டைரக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பார்த்த மாதிரி இருக்கு. நல்லவங்க மாதிரியே நடிக்கிறீங்களே. பெரியவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பழக்கமாயிருச்சு. ஆக்சுவலி இந்த டிரெக்டர் வந்து சொன்னார், ஒரு வித்தியாசமாக பண்ணலாம், நீங்களே வந்து கேள்வி கேளுங்க, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு படத்தை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஐடியா வந்துச்சு. அதனால் நான் கொஞ்ச நேரம் ஆங்கர் ஆகிட்டேன். ஸோ நான் நடிகர் சவுந்தரராஜா பேசுகிறேன். ராம் அப்துல்லா ஆண்டனி டீம் நாங்களே கேள்வி கேட்டு நாங்களே எங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ண போகிறோம். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். டைரக்டர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். சார், ஜெயவேல் சார், உங்களை பற்றி எனக்கு நீங்கள் கதை சொன்னதுலேருந்து எனக்கு தெரியும், சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யாமல், செட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. லைக் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி. வெல்கம் டு தமிழ் சினிமா. எப்படி அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக இதுக்கு ஒரு தைரியம் தேவை தான். இருந்தாலும் ஒரு முயற்சிக்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே, இதே தான் கார்த்திக் சுப்ராஜ் சார், மணிரத்னம் சார், லோகேஷ் கனகராஜ் சார், இது போல் ஜாம்பவானுங்கள் எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் என்னோடய முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளாலும் முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த கதை எழுதும்போது உங்களுக்கு எந்த விஷயம் உங்களை பாதிச்சது, உங்களை வந்து இந்த கதையை எழுதணும்னு தோண வச்சது? நான் இப்போ இந்த கதையாக எழுதியிருக்க காட்சியை தினம் தினம் சந்திக்கிற ஒரு கதையாக இருக்கும். இது அந்தளவுக்கு எனக்கு மனசை பாதிக்குது. இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? அந்த முயற்சியில் தான் இந்த ராம் அப்துல்லாவை எழுதியிருக்கேன். ஒரு முதல் படமே வந்து ஜகத்தினை எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி, ஒரு 3 ரிலீஜியன், என்ன கோபம் இந்த சமுதாயத்து மேலே, இந்த ஜகத்தின் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம்? கண்டிப்பாக ராம் அப்துல்லா ஆண்டனி இது வந்து பார்த்திங்கன்னா மதங்களாக பார்க்க வேண்டாம், மனித நேயம். இந்த மனித நேயம் என்ன பண்ண போகுதுன்றது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. டெய்லி டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்த்ததை நீங்கள் உணர்ந்து இது எழுதியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஃபஸ்ட்டு படமே வந்து தேங்க்யூ ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு மூவியை, ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்திருக்கீங்க. அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டீம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண டைரக்டர் மாதிரி இல்லை. அது கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க என்னோடய டீம் ஒர்க் தான். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, என்னோடய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் கிளெமெண்ட் சுரேஷ் சாருக்கு தான் நான் முதல் நன்றியை சொல்வேன். இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க காரணமே, என்னை நம்பி, என் கதையை நம்பி, இந்த 3 பசங்களை நம்பி, இந்த டீமை நம்பி ஒரு 2 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ நான் நன்றி கடன் செலுத்தினாலும் இயல்பாகுது. அவருக்கு ஒன்று நான் செய்யணுன்னா இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியை வெற்றி படமாக்கி கொடுக்கணும் தான். ஹீரோ சார், வணக்கம் சார். உங்களை வந்து தம்மா துண்டு, கப்பீஸா, பூவையாரா, நிறைய திறமைகள் நான் பார்த்துருக்கேன். அந்த குட்டி ஏஜில் கூட குறும்புத்தனம், நக்கல், நையாண்டி அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு பெயின் இருந்திருக்கு. அதில் வெளியில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய உழைச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தே இருக்கோம். இந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஆக்சுவலாக அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை எனக்கு. இது மைண்ட் செட்டில் என்ன தான் வச்சு எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கதை. ஏன்னா எங்களுக்கு கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இது யாரை வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம், பெரிய பெரிய ஆக்டர் வச்சு பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா, அதுக்கு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணால் அது வந்து இன்னும் அதுக்கான இன்கம் வந்துடும். பட் இருந்தாலும் நான் தான் பண்ணணுன்னு விடாவடியாக வந்து அண்ணன் அது சொல்லுவாங்க சார், பிடிச்சா உடம்பு பிடி மாதிரி அண்ணன். அவருக்கு ஒன்று வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அந்த மாதிரி என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஃபைட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி ஸோ எனக்காக தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் ஜெயவேல் அண்ணனுக்கு. அதை தாண்டி இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோஸோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன சேர்க்கலை நான், அண்ணன் எல்லாருமே வந்து உடஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது நகருமா அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு கை வந்து எங்களை தூக்கி விட்டுச்சுன்னா அது வந்து எங்களோட சுரேஷ் அண்ணா மட்டும்தான். ஏன் அப்படின்னா ப்ரொடியூசர்னால் எப்படி இப்போ ஒரு சிட்டாக என்ன வேலை நடக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தாண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜெயவேல் வந்து ஜெயிக்கணும், அதாவது டைரக்டர் அண்ணா வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணவனா ரெடி. அதே மாதிரி அவர் போட்ட காசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தது கிடையாது. என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது கிடையாது. நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், நான் பண்ணுறத நான் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் இது வரைக்குமே சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் இந்த தருணத்தில் சுரேஷ் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, எங்கள் கூட வந்து ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு, சவுந்தரராஜா அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அப்படியா?
அவருக்கு தேங்க்ஸ் அவரு இதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சிருக்காரா? நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன் நான். அப்படியா? ஆக்சுவலாக அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். அவர் வந்து ஜெகமே தந்திரம், அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சுந்தர பாண்டியன், இந்த மாதிரி பெரிய பெரிய படத்துல நடிச்சு, அப்புறம் எங்கள் கூடயும் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷன் வேலைக்கு ஏன் அவர் கூட்டு வரல நீங்கள் இன்னைக்கு ப்ரொமோஷனுக்கு? அவருக்கு வேற வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் நான் அவரை இன்னைக்கு கூப்பிட்டு வரல. இல்லைன்னா அவர் கூப்பிட்டு வந்திருப்போம். அதெல்லாம் தாடி வேறு வளர்த்துட்டாரு இப்போ கொஞ்சம். போதுண்டா. ஓ, ரொம்பலாம் நடிக்க முடியாது நம்மளால. அதான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் எங்களுக்காக நீங்களும் நிறைய உழைச்சிருக்கீங்க. ஸோ இந்த சைடில் இருக்கும்போது எங்களுக்கு சொல்ல தோணலை. நீங்கள் அந்த சைடு போன பேர் தான் எங்களுக்கு சொல்ல தோணுது. ஸோ சூப்பர். உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருமே நன்றியோட இருக்கணும். நமக்கு மேலே ஒருத்தவங்க வளர்ந்து போனாங்கன்னா அவங்கள பாராட்டணும். நமக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கை கொடுத்து தூக்கி விடணும். அதுக்கு தான் கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நன்றியோடு நீங்கள் இருக்கிறது பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்டனி கிட்ட பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்துல்லா கிட்ட பேசுவோம். அப்துல்லா, உங்களுடைய உண்மையான பேர் என்ன? அர்ஜுன் ஃப்ரம் திருவள்ளூர். நான் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிங்கம் படத்தில் வர ஒரு வில்லன் டேனி மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் மாதிரி நீங்களும் டெரிஃபிக்கான அப்படியே டெரிஃபிக்கானாலா? அப்படியே தெரியுறேன் பார்க்கறதுக்கு. அப்படிதான் தெரியுற. யாருமே சொன்னது இல்லையா? சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அண்ணன் நீங்கள் சொன்ன உடனே ரொம்ப இது ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? டைரக்டர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், மோடி மாதம் ஷார்ட் ஃபிலிம்னு. அதில் வந்து என்னை நடிக்க வச்சார். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப் வந்துச்சு. அந்த கேப்புக்கு அப்புறம் தான் இந்த படம் எடுக்க ஆரம்பித்தார். அதில் நான் ஒன்று கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னார். கேரக்டர் கொடுத்தாரு. ஆனால் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாரு. பெரிய கேரக்டர்னு நீங்கள் நினைக்கல? ஆமாம். அது ஒரு வெரி குட் சூப்பர். அது நீங்கள் ஹாப்பியா அந்த கேரக்டர்? ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ பெரிய கேரக்டரில் யாருக்கும் கிடைக்காத விஷயத்தில் எனக்கு சூப்பர். ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல உங்களை ஹீரோவா நடிக்க வச்சாரு. அதை மறக்காம அவருடைய பெரிய படத்துலயும் உங்களுக்கு ஹீரோவா போட்டாரு. இட்ஸ் பெரிய விஷயம். எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். எல்லாமே அண்ணன் தான். எல்லாமே அவர் இருந்து தான் நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா இது இவ்வளோ தொழில் வந்திருக்க மாட்டேன். வெரி குட். ராம், உங்கள் பேர் ஒரிஜினல் பேர் என்ன? என் ஒரிஜினல் பேர் அஜய் அர்னால்ட். நான் திருவள்ளூரில் இப்போ வசித்து வரேன். என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகே. நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? ஆக்சுவலாக என் அப்பா டிசைனர். இந்த படத்துக்கும் டிசைனர் தான். அது மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. என் பேக் போனே என் அப்பா தான். ஓகே, வெரி நைஸ். அப்பா பேர் என்ன? கிப்சன். ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன படம் டிசைன் பண்ணிருக்காரு? திமிரு பிடிச்சவன், பிச்சைக்காரன் 1, கோலி சோடா, இந்த மாதிரி பெரிய பெரிய படம் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். எப்படி நான் தெரியாத மாதிரி கேட்குறேன் பார்த்தியா? ஸோ ஓகே, நைஸ். இந்த படத்தில் உங்களுக்கு உங்களுடைய கேரக்டர் எப்படி வந்து நீங்கள் ஜெல்லாகி புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க? டைரக்டர் உங்களை எப்படி வேலை வாங்க? ஆக்சுவலாக இந்த ராம் கேரக்டர் பார்த்தீங்கன்னாலே சைலண்டான கேரக்டர் தான். நானும் ரியல் லைஃப்லேயே நான் சைலண்டாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ராம் கேரக்டர் படிக்கிற கேரக்டர். ஆனால் நான் அப்படி இல்லை, ஆவரேஜ் தான் படிப்பேன். ஸோ அது எனக்கு ஓரளவுக்கு சூட் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். நான் ட்ரெய்லரில் பார்த்தேன், நீங்கள் வந்து திருக்குறள்லாம் வந்து தலைகீழா. ஆமாம், திருக்குறள். ஆமாம், அது படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. 1330 திருக்குறளும் தலைகீழா சொல்கிற மாதிரி. இல்லை, அப்படிலாம் சொல்லலை, இருந்துச்சு. அதை போய் காட்டிடுவாங்க. எக்ஸாம்க்குலாம் அப்படி படிப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்னடா இப்படி ஓப்பனாக சொல்லிட்டேன். அது இப்போ சொல்ல முடியுமா உங்களால்? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது, அதை நல்லா சொல்லிட்டு அப்படியே. உலக முதற்றே பகவன் ஆதி எழுத்தெல்லாம் முதராகிற. வெரி நைஸ். ஸோ ஒரு டெடிக்கேட்டடாக அதை மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ் சார். எனக்கு நான் படம் நடிக்கும்போதும் சரி, இப்போ நம்ம நிறைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் திரும்பி இந்த 3 பசங்களை பற்றியே நீங்கள் ராம் அப்துல்லா ஆண்டனி சொல்லும்போது, ஜகத்தினை எதிர்த்து ஏன் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி, அதுவும் சின்ன பசங்க? ட்ரைலரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வன்மமாக இருக்குது. பசங்க கையில் கத்தி ஏன் கொடுக்குறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. ஆனால் என்னோட பதில் என்னென்னா, கத்தி பசங்க கையில் இருக்குது, கத்தியை கொடுத்தது யார்? இந்த சொசைட்டி. அதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் இந்த கத்தி ஏன் பசங்க கையில் கொடுக்குற அளவுக்கு, பசங்க கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்போ என்ன நடக்குது இந்த சமுதாயத்தில், அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். அதோட விடை தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த கதைக்களம் உண்மையான கதையா இல்லை நீங்கள் கற்பனை பண்ணீங்களா? இது உண்மையான கதைக்களம் தான். இதில் சில காட்சிகளை மட்டும்தான் நான் கற்பனையாக செலுத்தியிருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவரோட வழியில் நான் இது பண்ணுவேன். ஒரு குடிசை தொழிலை வந்து மையப்படுத்தி தான் இந்த கதையை நான் எடுத்திருப்பேன். அவங்களோட வழிகளை வந்து நான் இதில் வரிகளாக பண்ணியிருப்பேன். இது மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வரிகளாக எழுதி தான் இந்த படத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னு. பொதுவாக நம்ம சினிமா பண்ணும்போது ஒவ்வொரு கிரியேட்டரும் வந்து ரசித்து கற்பனை பண்ணி நம்ம பார்த்ததை, நம்ம வாழ்ந்ததை, வாழ்வியலை கதையாக எழுதி கற்பனையாக வந்து ஒரு படம் பண்ணுவாங்க.
ஆனால் ஜெயவேல் சார் வந்து தன்னோட வழிகளை வந்து வரிகளாக எழுதி இந்த கதையை எழுதியிருக்காரு. ராம் அப்துல்லா ஆண்டனி உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது சார். படம் ரிலீஸ் ஆகும்போது அதை நாங்கள் இன்னும் பார்க்கணுன்னு ஆர்வம் அதிகமாகுது. இப்போ பூவையார், நீங்கள் சின்ன வயசுல நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். அதனால் உங்களை பாடாமல் நாங்கள் ராஜ் டிவி நேரில் விட மாட்டாங்க, கண்டிப்பாக பாடியே ஆகணும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஏன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நீங்கள் வந்து பூவையாரை இந்த படத்தில் பாடியிருக்கீங்களா? இல்லை, பாடலை. பாடலையா? ஏன் சார் பாட வைக்கல? இல்லை, கண்டிப்பாக இது வந்து அவர் முழுக்க அவர் கவனம் ஆக்டிங்கில் இருந்து டைவர்ட் ஆகக்கூடாதுன்றதில் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதனால தான் அந்த பாட்டு அவர் கொடுக்கவும் இல்லை. அதுதான் என்னோட முதல் ரீசன். ஓகே, சூப்பர். இந்த படத்தோட ஒரு டிசைனாவோ ட்ரெய்லரோ பார்க்கும்போது ரேனகொண்டா படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தோன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு படமா இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. இது முற்றிலும் வேறு மாதிரியான கதைக்களமும் புதுசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வை சொல்கிற படமாக இருக்கும். நீங்கள் பார்த்த ட்ரெய்லருக்கும் கிளைமேக்ஸ் சீனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியல. படம் முழுக்க நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் தெரியும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது சார். பூவையார் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிங்கராக தான் நம்ம வந்து அறிமுகமாக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கரை ஏன் நீங்கள் உங்கள் படத்தில் பாட வைக்கல? இல்லை நீங்கள் பாட வைக்க நினச்சிங்களா? இல்லை. பூவையாரை ஒரு முழுமையான ஒரு ஆக்டராக காமிக்கணுன்றதுல ரொம்ப கவனம் வச்சுருந்தேன். அதனால தான் ஒரு சாங் கூட கொடுக்கல நான். இதுதான். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் தெளிவாக இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு சார் சொல்லிட்டாரு, நீங்கள் நடிகராக தான் இருக்கணும், இந்த படத்தில் சிங்கராக இருக்கக்கூடாது, டைவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு 2 ஆப்ஷன் ராஜ் டிவி நேயர்களுக்காக ஒரு 2 பாடல் பாடி தான் ஆகணும். ஒன்று இந்த படத்தில் இருக்க ஒரு பாடல் பாடுங்க, இன்னொன்று உங்களுடைய ஃபேவரட் சாங் இது வேணால் பாடலாம். என்னோடய ஃபேவரட் சாங் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் கேட்குறது வந்து பழைய பாடல்கள் தான். ரொம்ப விரும்பி கேட்குறது வந்து பழைய பாடல்கள். ஏன் பழைய பாடல்கள்? அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப தனிமையாக இருப்பேன். எனக்கு வந்து என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட என் ரூம்லேயே அடைஞ்சி கிடக்குச்சுன்னா அப்படியே தான் இருப்பேன். இன்னும் கூட அப்படியே தான் இருக்கேன். என்ன ரூமில் விட்டிங்கன்னா நான் பாட்டு நிம்மதியாக பாட்டு கேட்டு கம்முன்னு இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அது இந்த ரூம்குள்ளே தான், 4 செவத்துக்குள்ளே தான் எது இருந்தாலும். அந்த மாதிரி நான் ரூமில் வந்து தனியாகவே தான் இருப்பேன். தனியாக இருந்தாலும் எங்களுக்கு இருக்க என்ன கேள்வினா, ஒரு 18-19 வயசு பையன் 70களில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடுறது, அதை ரசிக்கிறதுன்றது உண்மையிலே அன்றைய காலகட்ட இசைக்கலைஞர்களையும் பாடலாசிரியர்களையும் நடிகர்களையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே அந்த வகையில் ஒன்று நான் பாராட்டேன். நம்ம செட்டில் நிறைய நான் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்ச பாடல்களும் நிறைய பாடியிருக்கேன். அதனால் ஒரு நல்ல உனக்கே பிடிச்ச ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள். எனக்கு ஏன்னா எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். நான் அது செப்பரேட்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள், நான் அதை நான் பாடுறேன். நீ பாடுற பாடலாம் எனக்கு பிடிக்கும் தம்பி, பாடுங்க. தோல் மேலே என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா எங்கையா போவாரையா, எண்ணெய் தேய்ச்சி என்னை குளிக்க வைக்க ஒரு நாட்டியம்மே எங்கம்மா ஆடும் அப்பா. செல்லம் ரொம்ப கொடுத்ததால மருமை தெரியவில்லை, இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கிட வழியும் கிடைக்கவில்லை. பெத்தவங்க போன பின்தான் வாழ்க்கை புரிஞ்சிச்சு, உங்கள் அம்மா வந்த பின்தான் பொறுப்பு வந்துச்சு. உங்களை பெற்றதே சந்தோஷம், நான் உங்களை பெற்றதே சந்தோஷம், மக்களை பெற்றதே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெற்றதே சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலம் வாங்கி தரேன் நாங்கள் சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவராசா நீ தான் நாங்கள் அம்பாரியாட்டி. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன், நீ பாடுற எல்லா பாடல்களையுமே ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு எமோஷனை, ஒரு அம்மா பாசத்தை, ஒரு ஒழுக்கத்தை கன்வே பண்ணுற பாடல்கள் தான் நீ பாடுற. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா சார், இங்கெல்லாம் பண்ணா இருந்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக என்னோட வீட்டை பற்றி தான் இருக்கும். அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நான் 2வது படிக்கும்போது அப்பா தவறிட்டார். அப்போட அம்மாவோட சம்பளம் வந்து 150 ரூபா ஒரு மாதத்துக்கு. அதை வச்சு எப்படி அவங்க ரன் பண்ணாங்கன்னு இன்னும் கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் இப்போ கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், அதை வச்சே நம்மளால் ரன் பண்ண முடியல. எப்போவுமே என் மைண்டு ஃபுல்லாக அம்மாவை பற்றி தான் இருக்கும். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், ஒரு நல்ல வீடு கட்டி அம்மாவை உட்கார வைக்கணும், என் ஆசை ஃபுல்லாக அதுதான்.
இப்படியே நான் என் மைண்ட் செட் இருக்கிறதால அம்மா பாட்டு நிறைய கேட்பேன். அந்த சைடில் போக 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 என்னை பழைய பாட்டுகள்லாம் எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அதில் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கைக்கான ஒரு பாட்டு வந்து நல்லா 80s பாடல். அது என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு தத்துவ பாடல் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் இந்த குத்து சாங் அப்படி தான் விரும்புவாங்க. ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க 80s சாங் தான். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம படத்தோட பாடலோட நீங்கள் அது இன்னொன்று பாடல். மிக்ஸ் அண்டு ஃப்ரைட் ரைஸா எப்போதும் ஒன்றா இருப்போம். அட மில்க் ஷேக் பசங்களை தான் அழுக்கு மாதிரி தூக்கி வீசுவோம். சாங்கும் ஆடுவோம் நாங்கள் பொங்கும் ஆடுவோம். சொங்கம் ஆடுவோம் நாங்கள் பொங்கும் ஆடுவோம். ஃபிலிமு காட்டுவோம் அதை பிரைட்டாக காட்டுவோம். தேடி வந்த தொப்பிக்கு ஒரு குல்லா மாட்டுவோம். அட எங்களை தூக்க ஸ்கெட்சே இல்லை வெல்டு ஃபுல்லாலே இல்லை ரக்கி பாய் ஸ்டைனில் தரங்கம் பண்ணுவோம். அட எங்களை தூக்க ஸ்கெட்சே இல்லை வெல்டு ஃபுல்லாலே இல்லை ரக்கி பாய் ஸ்டைனில் தரங்கம் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த பாடலை யார் எழுதுனது? அண்ணன் தான் எழுதுனாரு. ஓ, நீங்கள் தான் எழுதுனீங்களா சார்? சூப்பர். அதன சோங்கு காட்டுவோம், சோங்காடுவோம் போங்காடுவோம்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை சைடில் தான் அது என்ன? சோங்கு விளையாட்டுன்னு ஒரு கோலி விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டை தான் மையப்படுத்தியிருப்பேன். சோங்கு விளையாடுவோம், நாங்கள் போங்க விளையாடுவோம். போங்குன்னா போங்குனா போங்கடிக்கிறன்றது அனுப்பும். அப்படிதான் எழுத ஒரு ஜாலியாக ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னாக தான் இருக்குமே தவிர அந்த வார்த்தைகளை அந்த ஊரில் நீங்கள் பயன்படுத்துகிற கண்டிப்பாக வார்த்தைகள். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா சாமானிய மக்களுக்கே இது புரிகிற வார்த்தையாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கேட்சியாகவும் இருக்குது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது. பொதுவாக ஒரு ரிலீஜியனை வந்து ஒரு கெட்டவனாக காமிச்சாலோ ஒரு இதுவாக காமிச்சாலோ ஒரு பிரச்சனை பெருசாக வரும். இதில் நீங்கள் 3 ரிலீஜனுமே வச்சுருக்கீங்க. அது 3 ரிலீஜன் வச்சு ஜெகத்தினை எதிர்த்துன்னு வச்சுருக்கீங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, ராம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா முஸ்லீமோட அந்த பிறையை வந்து புள்ளி வச்சுருக்கீங்க, அப்துல்லாவில் கிராஸ் வச்சுருக்கீங்க, ஆண்டனியில் நம்ம அந்த சிவனோட ருத்ராட்சம் அதெல்லாம் வச்சுருக்கீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா வாட் ஆர் யூ கம்மிங் டு சே? கண்டிப்பாக இது வந்து வெறும் பெயர் தான் மட்டும் தவிர இதில் வந்து மதங்களே கிடையாதுன்றது தான் நான் சிம்பிளாக ஒரு புரிய வச்சுருப்பேன். அதனால தான் இது மதம் இந்த சிம்பிளை தூக்கி அதில் போட்டிருப்பேன். எல்லாருமே ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்ன்றதை இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் மதங்களே இல்லைன்றத எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு வரியில் நான் பண்ணியிருப்பேன். மதங்களே கிடையாதுன்றதை தான் நான் சொல்லியிருப்பேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு மனிதநேயம் மட்டும்தான், மனித உணர்வுகள் மட்டும்தான் இந்த உலகத்தில். அன்புன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மனிதர்கள் அன்பு, மற்றபடி உள்ளுக்குள்ள இது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. யாரும் வந்து போர்க்குடி எதுவும் கிடையாது. படத்தை பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே சார். சார், இந்த படத்தில் மற்ற காஸ்டிங் மற்ற நடிகர்களை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா கருடன்ற ஒரு கேரக்டர் சவுந்தரராஜான்ற ஒரு பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். சவுந்தரராஜா சார், அவரு எப்படி சார் சமாளிச்சிங்க? ஆக்சுவலி அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவர் சார். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது என்னன்னா அவர் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் இருங்க. கண்டிப்பா அதனால இருங்க, அவரு திமிரு பிடிச்சவர்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. செட்டுக்கு டயத்துக்கு வர மாட்டாரு, அப்புறம் வந்து ஹீரோயின் வேணும்னு கேட்பாரு, ஓப்பனிங் சாங் ஃபைட்லாம் வேணும்னு கேட்பாரு. எப்படி நீங்க அவரை சமாளிச்சு எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு நான் கேட்டிருக்கேன், வெளியில பேசுவாங்க இல்லையா, அது கேரமேன் வேணும், அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுன்றதுல பயங்கரமா ஒரு வில்லங்கமான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட எப்படி அவர் வேலை பார்த்தாரு? இல்லை இது வந்து என்னென்னா, மக்கள் எப்படி தெரியல. உண்மையை சொல்லப்போனால் சவுந்தரராஜா வந்து ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தேன். நான் கண்டிப்பாக அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தேன்னா, அவர் ஒரு ஆக்டராக பார்த்தேன். நான் இந்த படத்தில் பார்த்தேன்னா ஆக்டராக பார்த்தோன்னா அவரை ஒரு கருடனாகவே தான் நான் அவருக்கெல்லாம் நான் கதை சொல்லும் போதே அந்த கருடன் எப்படிலாம் இருப்பான், அவன் கருடன் எப்படி அசைவு இருக்குன்ற வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் நரேஷன் பண்ணும் போதே சொல்லிட்டேன். அவரோட அதை தாண்டி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரும்போதும், அவர் இந்த செகண்டில் கூட நான் ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணும்போதும் அவரோட ஹெல்பிங் மைண்டுக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. நன்றி சார். ஆக்சுவலாக சொல்கிறேன் நான் சார். ஆங்கரா பண்ணுங்க சார். ஆங்கர் நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. எனக்கு வந்து நான் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கேன். சவுந்தரராஜா ஆங்கர், சவுந்தரராஜா நடிகர். ஓகே, நீங்க வந்து சவுந்தரராஜா தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணுன்றதுக்கு ஏதாவது இப்போ பூவையாருக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க, தம்பி ராம்க்கு ஒரு ரீசன் சொன்னீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட விஷயந்தான். நிறைய பேர் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த ஆக்டர் போகலாமா, இந்த ஆக்டர் போகலாங்கன்னு. ஆனால் சவுந்தரராஜா நான் அந்த பேர் வரும்போதே எனக்கு மைண்டில் பட்டது என்னன்னா, வெறித்தனமான ஒரு ஆர்டிஸ்ட்டு, நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்ற விஷயத்தில் ரொம்ப வெறித்தனமாக ஒரு விஷயத்தை போராடுறவர், ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வெறி. அந்த வெறியை எங்கே பார்த்தோன்னா, எனக்கு சில விஷயங்கள் தெரியும், என்னோட ஆழ் மனசில் தோணும், இதுதான் கருடன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். உண்மையிலே எனக்கு கதைக்கு கருடன்ற ஹாப்டாக அமைஞ்சது சவுந்தரராஜா தான். கண்டிப்பாக.
தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு 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 மொமெண்ட்டாக இருக்குன்னா தேங்க்ஸ் டு ராஜ் டிவி டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எனக்கு இந்த வாய்ப்பை ஒரு ஆங்கர் வாய்ப்பை கொடுத்து என்னை பற்றி நானே கேள்வி கேட்டு நானே நல்ல விதமான காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குது. தேங்க்ஸ் டு ராஜ் டிவி. எல்லாமே என்னென்னா ஒரு கலகலப்பாக எங்கள் படத்தை பற்றி ராம் அப்துல்லா ஆண்டனியை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். சார் சொன்ன மாதிரி வரிகளாக எழுதின படம்னு சொல்கிறாங்க, மக்களுக்கான படம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரியை எதிர்த்து இந்த கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு எல்லாமே நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். எத்தனையோ படங்கள் பார்க்குறீங்க, இந்த படத்தையும் நீங்கள் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பாருங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் கம்மிங் டு நம்ம அகைன் மற்ற நடிகர்களை பற்றி சொல்லுங்கள் சார். மற்ற நடிகர் பார்த்தீங்கன்னா வேலராமூர்த்தி சார் இருக்கார், தலைவாசல் விஜய் சார், சாம் சார், வினோதினி மேடம், பிக் பாஸ் அர்ணவ், பார்த்தீங்கன்னா முத்துராமன் சார் இருக்கார். முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா தீனா அண்ணன். இவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள். இருந்தாலும் எனக்கு என்னோட படத்தில் ஒத்துக்கு ஒரே காரணம் கதை. என்கிட்ட முதல் வார்த்தை எல்லா கேட்ட ஆர்டிஸ்ட் கதையை கேட்ட உடனே இந்த படத்தை நீ கதை சொன்ன பிரகாரம் எடுத்துட்டுனா ஜெயிச்சிட்ட அப்படின்னாங்க. என் மேலே இருக்க மரியாதையை காப்பாற்றணுன்னு அதிகமாக உழைக்கணும்னு தோணுச்சு. அதுதான். இப்போ உங்களுடைய ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர், அவங்கள பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா LK விஜய் இவர் தான் வந்து என்னோட படத்தோட ஒளிப்பதிவாளர். எனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுவார். அது வரைக்கும் விட மாட்டார். நான் சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆனால் அவர் விடவே மாட்டார். ஜெயவேல் இது இன்னும் போகலாம்ப்பா, அவரை நான் டயர்டாகி பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு என்ன நீ என்கிட்ட கதை சொன்னல, அந்த கதையை உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்ற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சார் இந்த படத்துக்கு முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி இருக்கும். படத்தில் ஒரு 5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்களுமே ஒரு பாட்டுக்கு மிஞ்சி அந்தளவுக்கு ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் உண்மையிலே அது படம் பேசும். நான் அவரை பற்றி மிகையாக சொல்கிறத விட மக்களும் நேயர்கள் சொன்னால் தான் இருக்கும். அடுத்து எடிட்டரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து என்னோட கூட பிறக்காத தம்பி. அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட இன்வால்மெண்ட் இருக்குது. எனக்கு என்னோட எண்ணங்களை அவர் சீரமைப்பதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவரெல்லாம் லைஃப்பில் நான் எப்போவுமே ரன்னில் வச்சுட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன் தான் என்னோடய கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. அதே போல் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும், கேஷியர் மேடம், திருவேணி மேடம் இருக்காங்க. அதே போல் இவங்க இருக்காங்க, பவானி மேடம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு அதிகமாக. உங்கள் சிஸ்டர் கூட கண்டிப்பாக கடுமையாக உழைச்சிருக்காங்க. இது ஏன் என்னோடய சிஸ்டர் நான் சொல்லலைன்னா, என்னை பற்றி நான் பெருமையாக பேசணும் தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்ல, என் உள்ளத்தில் என்றைக்குமே இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஆர்ட் டைரக்டர், அதுலேயும் குறிப்பாக அதில் முரளின்னு இருக்கார். ரொம்ப எனக்கு வேலையெல்லாம் மிச்சப்படுத்தியிருக்காரு 2 மாதம். அதான் நான் சொன்னேன், அதாவது நீங்க தான் ஒரு டீக்கடையில் சீன் ரியல் டீக்கடையில் வச்சுறீங்க, ஒரு பொட்டிக்கடையில் போய் சீன் வைக்கணும், பொட்டிக்கடை ரியல் பொட்டிக்கடையில் வச்சுறீங்க. கண்டிப்பாக உண்மையிலே என்னோட ஊர் மக்களோட சப்போர்ட் தான் இன்னைக்கு நான் தைரியமாக கட்சா சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டம் எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்குது. மார்த்தட்டி சொல்லலாம், என்னை தூக்கி விடுறதுல முக்கிய பங்கு இருக்குது அவங்களுக்கு. வாழ்த்துக்கள். கடைசியாக இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் ராஜ் டிவினருக்கு நீங்கள். ராம் அப்துல்லா ஆண்டனி 3 பசங்களும் ஜெகத்தினை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க கண்டிப்பாக நேயர்கள் வரணும். ஒவ்வொரு இளைஞர்களும், கல்லூரி மாணவர்களும் பார்க்க வேண்டிய படம். ராஜ் டிவி நேயர்களுக்கு ராம் அப்துல்லா ஆண்டனி அக்டோபர் 31 வெளியிடுறோம். இது எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைன்றதை நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க 3 பேர் சேர்ந்து சொல்லிடுறீங்களா? அக்டோபர் 31 ராம் அப்துல்லா ஆண்டனி தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.